ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யூனிவர்ஸில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அடை தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி வச்சுருப்போம், அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் இருந்துச்சு. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய்ட்டு பார்த்துட்டு வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை செக் பண்ணி எடுத்துக்குவோம். எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதில் பொறுமையாக ஒரு முட்டையாக வைக்கணும். அது வச்சுட்ட உடனே முட்டை உள்ளே போகணும், மிதக்கக்கூடாது. இன்னொன்று உள்ளே போயிட்டாலும் அப்படி சைடாக படுத்துடணும், கீழே போய்ட்டும் நிற்கக்கூடாது. அந்த மாதிரி நின்றுடுச்சு அப்படின்னா அந்த முட்டையெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க. இந்த வீடியோலேயே காட்டுறோம் பாருங்கள், முட்டை எப்படி இருக்குது வாட்டருக்குள்ளே அப்படின்னு. அம்மா முட்டையெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம சைடில் அப்படியே இங்கே பாருங்கள், கடாயில் நான் கொஞ்சம் ஆற்று மணல் வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம வைக்க போகிறோம். போன டைம் இதில் தான் வச்சோம், இந்த டைம் வச்சு பார்ப்போம் இதுலேயே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா முட்டையும் செக் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு 9x இருக்குது, 10 இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு 9x இருக்குது பாருங்கள். அதே மாதிரி கடாயில் வச்சுருக்கோம். கூட கொஞ்சம் வரம் மிளகாயும் அடுப்பு கறியும் போட்டுடலாம். இதில் இப்போ நம்ம கோழி எடுத்து உட்கார வச்சுருவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உட்கார வச்சாச்சு. இப்போ டெய்லி என்னென்ன நடக்குதுன்னு நான் இந்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட் டே. என்னடா ஃபஸ்ட் டேவே அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இவனுக்கு கடாய் பிடிக்கல போலங்க. 2 முட்டையை மட்டும் எடுத்து கீழே வச்சுட்டு உட்காந்துருக்கான். அதனால் நாங்கள் கடாய் எடுத்துகிட்டு நார்மலாக வச்சுட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 10வது நாள். அரிசிக்காக கோழி ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 15வது நாள். அரிசிக்காக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 19வது நாள். ஒரு கோழி குஞ்சோட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. அம்மா இப்போ ஓப்பன் பண்ண தேவையில்லை, ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, நம்ம ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 19வது நாள் ஈவினிங். பார்த்தீங்கன்னாவே தெரியும், கொஞ்சம் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக பொரிச்சிருக்க மாதிரி தெரியுது. இப்போ நம்ம இதை அப்படியே விட்டுட்டு நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணுவோம். இன்றைக்கி 20வது நாள் மார்னிங் ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கோழி குஞ்சு பொரிச்சிருக்கு. 1-2 மட்டும் மூக்கு குத்தி வச்சுருக்கு. நான் இருங்க எடுத்து காட்டுறேன். இந்த கோழி நல்லாவே பொரிச்சிருக்கு. கோழி குஞ்சுங்களெல்லாம் பார்த்தாலே தெரியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ விட்டுட்டு நைட்டு வந்து விளக்கு காட்டுவோம். மீதி கோழி குஞ்சுங்களும் வந்திருக்கா அப்படின்னு பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி 21வது நாள் மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முட்டையும் பொரிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம எல்லா கோழி குஞ்சுக்கும் சேர்த்து அரிசி வச்சுருவோம். ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒரு கோழி குஞ்சை நான் காட்டணும்னு நினச்சேன். இங்கே பாருங்கள், வினோதமாக இருக்குது பார்க்க. இதுதான் அது. பாருங்கள், 2 காலிலுமே முடி இருக்குது. ஃபேஷன் கோழி மாதிரி இருக்குது. பார்க்க அழகாகவும் இருக்குது. பாருங்கள் நீங்களே. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி 22வது நாள் மார்னிங்கு ஒரு பேட் நியூஸுங்க. நம்ம நேற்று எந்த கோழியை பற்றி பேசணுமோ இன்றைக்கி அந்த கோழி இறந்து போயிருக்கு. நான் மார்னிங் வந்து ஓப்பன் பண்ணும்போது அவங்க அம்மா தாங்க போட்டு மிதிச்சிட்டு இருந்துச்சு, காலை மேலே வச்சுட்டு இருந்துச்சு. அதனால தான் இறந்துருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இப்போ தான் இறந்துருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா உடம்புலாம் ஒரு மாதிரி சூடாக தான் இருக்குது இன்னும். இனிமேல் நம்ம கோழி குஞ்சுங்களோட அப்டேட்ஸை வர வீடியோவில் போடுறேன். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இந்த ஹேங்கிங் பாட் வந்து வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி செஞ்சது, வேஸ்ட் பாட்டில் வச்சு. பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.